அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 26 ஜனவரி தை மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று பிரதமை திதி, பூச நட்சத்திரம் 10 வரை, அதற்கு மேல் ஆயிலி நட்சத்திரம். ராகு காலம் 10 12 வரை, யமகண்டம் 3 to 4. இன்று சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. இன்று நீங்கள் போட வேண்டிய உடை வெள்ளை நிறம். சாப்பிட வேண்டியது புதினா உணவில் சேர்த்து கொள்ளுங்கள், எந்த ரூபத்தினாலும் பரவாயில்லை. இது இன்றைய பலன். இப்பொழுது 12 ராசிகளுக்கும் உண்டான தினப்பலனை பார்க்கலாம். மேசராசி. மனைவி சொந்த ஊருக்கு செல்வார்கள். அதன் மூலம் பணவரவு, அதாவது அங்கேருந்து வர வேண்டிய காசு வாங்குறதுக்கோ நகை வாங்குறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால போகிறாங்க. அதன் மூலம் உங்களுக்கு வரவு உண்டாகும். ஓகே. அடுத்து, அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு வீடு மனை வாங்க லோன் சேங்ஷன் ஆகும். தாயாருக்கு உடல்நிலை நன்கு அமையும். உயர்ந்த எண்ணங்கள் தான் உங்களது ப்ளஸ். நீங்கள் எல்லாம் பெரிய லெவலில் நினைப்பீர்கள். அதாவது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், இங்கே வாக்கிற்கேற்ப பெரிய லெவலில் நினைப்பீர்கள். அது நடக்கும். அடுத்து ரிஷபராசி. வாகனம் சிறு சிறு விபத்துக்கு உண்டான வாய்ப்பு உள்ளது. அதனால் டிரைவிங் செய்யும்போது கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்து, தளராத முயற்சி. உங்களின் வெற்றிக்கு வழிகாட்டுவதே தளராத முயற்சி. மருத்துவ செலவுகள், சிறு சிறு மருத்துவ செலவுகள் உண்டாக வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை உருவாகும். அடுத்து மிதுன ராசி. பணவரவு திருப்தி அளிக்கும். ஆமாம். வாலிப வயதினர் மனைவி அல்லது காதலுடன் சிறு பிக்னிக் மாதிரி சிறு பிரயாணம் செய்ய வாய்ப்பு உள்ளது. திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடங்கள் உண்டாகும். அந்த திருமண தடங்கள் நிவர்த்தியாகி மேரேஜ் வில் பி செட்டில்ட். மேரேஜ் நிச்சயதார்த்தம் அல்லது பூ முடிக்கிறதுன்னு சொல்கிறது, பேச்சு உறுதி செய்வார்கள். ஸோ தடங்கள் உள்ளவர்களுக்கு தடங்கள் விலகிக்கு உண்டான நாள் இது. பெரியோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஸோ பெரியோர்கள் ஆசீர்வாதனால எல்லாம் நல்லபடியே நடக்கும். அடுத்து கடகராசி. சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உங்களோட அம்மாவுடன் வரும். நண்பர்களோட கூட பிரச்சனை தான் வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் நாம் செய்வது தான் சரி என்ற எண்ணமே உங்களுக்கு மேலோகி இருக்கு. அதுதான் பிரச்சனைக்கு காரணம். நம்ம செய்கிறது தப்புங்கிறது ஃபீல் பண்ணிவிட்டு சாரிடா விட்டுரு அப்படின்னா பிரச்சனை அதோடு முடிஞ்சிடும். நீங்கள் மேலும் 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 ஆர்கியூமெண்ட் பண்ணி பிரச்சனைகளை, நண்பர்களுடன் உள்ள பிரச்சனையை பெருத்துப்படுத்துகிறீர்கள். பேச்சை குறைத்து கொள்ளுங்கள். வேலையில் டிடக்ஷன் பர்ஃபெக்ஷனாக பண்ணுவீங்க. அதில் வேலையில் மாற்று கருத்தே கிடையாது. நல்லா பண்ணுறீங்க. ஓகே. அடுத்து சிம்ம ராசி. உங்கள் தொழில், புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, புதிய மாதிரி பண்ணணுங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறுகிறது. வீடு நிலம் வாங்க வேண்டும் என்ற கனவுக்கு ஆரம்பம் என்று தெரிகிறது. அதனால் மனசில் உற்சாகம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். மெயின் என்னன்னா, அதிர்ஷ்ட தேவதை நம்ம நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம். உங்கள் எண்ணம் ஜெயிக்கும், நிறைவேறட்டும். வாழ்த்துக்கள். கன்னியா ராசி. புதிய வாகனம் வாங்குதல். குடும்பத்தில் உள்ள பெண்களினால் மன சந்தோஷம். அது தங்கச்சி, மகள், மனைவி, அம்மா, பெண்களினால் சந்தோஷம். வேலை பார்ப்பதில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள்னால் வேலை உங்களுடைய சுப்பீரியரிடம் சிறு எச்சரிக்கை வாங்குவதில் நடக்கும். அதனால் மனக்குழப்பம், எதையோ பறிகொடுத்தது மாதிரியே இருப்பீர்கள். அதையெல்லாம் தாண்டி இரவு வரும்போது மைண்டு கிளியர் ஆகிவிடும். ஸோ நோ ப்ராப்ளம் அட்டால். மாமூலான நாள் தான், அதனால் பயப்பட வேண்டியதில்லை. துளாராசி. சிறு பிரயாணம், தொழிலில் இடமாற்றம் அல்லது புதிய வேலைவாய்ப்பு உண்டாகும். மேலதிகாரிகளின் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறது. ஷேர்ஸ் அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வீர்கள். அது நன்மைக்கு. விருச்சிக ராசி. வாழ்க்கை துணை உங்களின் பேச்சை பொறுத்து கொண்டு செல்வார்கள். வரவேண்டிய பணம் வருவதற்கு சற்று தாமதமாகும். சுற்றத்தினர் வருவார்கள். கோவிலுக்கு சென்று வருவீர்கள்.
அஞ்சல் வழி கல்வி பயில்வோருக்கு சிறு தடங்கள், போஸ்டல் மூலம் ஏதாவது கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு சின்ன பிரச்சனை வந்து போகும். ஆமாம். தனுசு ராசி, இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் அதை உணர்ந்து பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பிரச்சனை எல்லாருக்கும் தான் வருகிறது. பணப்பற்றாக்குறை இருக்கிறது, வாகன ரிப்பேர் வருகிறது, நண்பர்களினால் ஏமாற்றம் நடக்கிறது, மனைவியுடன் வாக்குவாதம் நடக்கிறது. பட் இது எல்லாம் சூரியன் மறைவது வரைக்கும். சூரியன் மறைந்த பின்பு உங்களுக்கு மன அமைதி, மன மகிழ்ச்சி உருவாகிவிடும். அடுத்து மகர ராசி, காதலி அல்லது மனைவி சிறு பிரிவுகள், வெளியூருக்கு செல்வதனால் இருக்கலாம், தற்கால பிரிவு. உடலில் அதிக உஷ்ணம், சோம்பல்தனம், உடை மாற்றக்கூட இஷ்டமில்லாமல் அதே உடையுடன் இருந்து கொண்டிருப்பீர்கள். ஆமாம். பழைய உணவுகளையே சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வரும். சாப்பிடுங்கள், அதனால் உடலுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கும்பராசி, கிண்டல் பேச்சை குறைக்கவும், சுற்றத்தினர்களுடன் பொழுதை போக்குவீர்கள். தலைவலி, பூர்வீக ஊரிலிருந்து நல்ல செய்தி வந்து சேரும். பணவரவு செலவுக்கேற்ற அளவு பணவரவு திருப்தி அளிக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து மீன ராசி, தொழிலில் டென்ஷன், கொடுத்த டார்கெட்டை முடிக்க முடியாத சூழ்நிலை, பட் அதை முடித்து விடுவீர்கள். நாகதேவதைக்கு பால் ஊற்றி வணங்கி வருவது நல்லது. மன அமைதி நன்றாக வரும். ஜெயித்து விடலாம் உங்கள் நன்மைக்கு, ஜெயித்து விடலாம் என்ற உங்கள் எண்ணத்துக்கு, ஜெயித்து விடலாம் என்ற மன உறுதிக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஜெயித்து விடுவீர்கள் கண்டிப்பாக. அடுத்து நாம் ஜோதிட பாடத்திற்குள் செல்வோம். ஜோதிட பாடத்தில் சந்திரனை பற்றி தொடர்வோம். சந்திரன் மிகப்பெரிய அழகன், அதில் அவருக்கு சற்று கர்வமும் கூட. சந்திரனோட அழகை வர்ணிக்க 1000 நாக்கு படைத்த ஆதிசேஷன் கூட கம்பனிடம் ஒரு நாக்கு கடன் வாங்க வேண்டும், அப்பேற்பட்ட அழகன். தாட்சன், அதாவது ராஜ சக்கரவர்த்தி தாட்சன் தனது மூத்த மகளை, அதாவது அவளது பெயர் தாட்சாயணி சிவபெருமானுக்கு திருமணம் செய்து கொடுப்பாள். அடுத்து ஒரு 13 பெண்களை ஒரு முனிவருக்கு திருமணம் செய்து கொடுப்பார். மீதி இருப்பது 27 பெண்கள். சந்திரன் அந்த 27 பெண்களையும் திருமணம் செய்து கொண்டால் சிவபெருமானுக்கு நெருங்கின சொந்தக்காரர் ஆகிவிடலாம் என்ற எண்ணத்தில் அந்த பெண்களை திருமணம் செய்து கொள்வார். 27 பெண்கள் என்றால் அதிகபட்ச பெண்களை திருமணம் செய்து கொண்டதனால் அவருக்கு கொஞ்சம் ராஜ்யத்தை பரிசளிப்பார் தாட்சன். இவரும் ஒரு ராஜாவாகி விடுவார். இவர் சந்திரன். அப்பொழுது ஒரு ராஜசேக யாகத்தை நடத்துவார். யாகத்தை நடத்துவதற்காக எல்லாரையும் வரவழைப்பார். தனது குருவாகிய பிரகஸ்பதியும் சென்று அவரையும் அளிப்பார். பிரகஸ்பதிக்கு வேறு வேலை இருந்ததால் தனது மனைவி தாராதேவியை அந்த யாகத்துக்கு அனுப்புவார். யாகம் வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. எல்லாருக்கும் தக்க பரிசனை அளித்து எல்லாரும் வழி அனுப்பி வைத்து விடுவார். தாராதேவி மாத்திரம் போகாமல் அங்கேயே தங்கி விடுவார். சரி, குருவனோட மனைவி ஆயிட்டே கொஞ்ச நாள் இருந்து போகட்டும் என்று சந்திரனும் பேசாமல் இருப்பார். கொஞ்ச நாட்களில் தாராதேவிக்கு சந்திரன் மீது காதல் உண்டாகிவிடும். சந்திரன் மீது ஒரு அஃபெக்ஷன், பிரிய முடியாத சூழ்நிலை. சந்திரனும் மனமாறி இருவரும் இணைந்து விடுவார்கள். தன் மனைவி வராத காரணத்தினால் குருதேவர் 2-3 ஆட்களிடம் சொல்லி அனுப்புவார், சந்திரனை வந்து அனுப்பி வைக்க சொல் என்று. இன்னொரு முனிவர் வந்து எச்சரித்து கூட செல்வார், நீ செய்வது தப்பு, அதனால் நீ நேரடியாக பிரகஸ்பதி, அதாவது உனது குருவிடம் சென்று மன்னிப்பு கேட்டு தாராதேவியை அவரிடம் ஒப்படைத்து விட்டு வா என்று சொல்வார். ஆனால் கூட சந்திரன் வீண் படிவாயத்தினால் நான் என்ன தப்பு செய்தேன், தாராதேவி தான் இங்கே வந்து இருந்தீங்களுக்கு, அவளை போச்சொல் அப்படிங்கிற மாதிரி அலட்சியப்படுத்தி விடுவார். விஷயம் யாருக்கு சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான். கடைசியில் அவனுடைய மாமனாகிய தட்சனிடம் சென்றது. தட்சன் எதுவுமே விசாரிக்கவில்லை. நீ அழகன் என்கிற திமிரில் அப்படி நடந்து கொள்கிறாயா? உனது அழகு ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது கலையாக சிதைந்து போக கடவுது. வித்தின் 15 days, அதாவது 15 தினங்களுக்கு உனது அழகு, உனது உருவம் மொத்தம் போய்விடும் என்று சாபம் கொடுத்து விடுவார். இந்த சந்திரனுக்கு அவனோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது. இன்னும் 2-3 கலைகள் இருக்கும்போது நேரடியாக சென்று சிவபெருமான் என் காலில் விழுகிறார், என்னை மன்னித்து அருளுங்கள், எனக்கு எனது இந்த வரத்தினால், இந்த சாபத்தினால் எனது உடம்பு உயிர் எல்லாம் போய்விட்டது, நீங்கள் தான் அருள் புரிய வேண்டும் என்று சொல்வார்கள். சிவபெருமான் ஒரு கலையை பாக்கியிருக்கும்போது அந்த சந்திரனை எடுத்து தனது தலையில் அணிந்து கொள்வார். இன்னும் சொல்லுவார்,
தாட்சன் வரம் கொடுத்து விட்டான், வரத்தை என்னால் மாற்ற முடியாது. பட் அவர் நீ பூரணமாக உனது உடம்பு போன பிறகு ஸ்டெப் பை கலையாக நீ வளர்ந்து வருவாய் அப்படி என்று அவனுக்கு ஒரு வரத்தை அருள்வார். அதனால் என்ன ஆகுது, சந்திரன் 15 நாளாக அப்படியே குறைஞ்சிக்கிட்டு அமாவாசை வந்தவுடனே பூர்த்தி அவனோட உடம்பு போயிடும். அதற்கு மேல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்து வருவார். அதுதான் சந்திரன் 15 நாள் வளர்ந்து 15 நாள் தேய்ந்த கதை. இதுதான் அந்த வளர்பிறை தேய்பிறை என்று நம்ம சொல்வதற்கு காரணம். இப்பொழுது சந்திரனை பற்றி ஓரளவு தெரிந்து கொண்டீர்கள். அடுத்து இன்னும் சில நுட்பமான விஷயங்களை பற்றி நாளை விவரிக்கிறேன்.